ஐயா, எங்களை மன்னிச்சிருங்கய்யா. என்ன ஏதுன்னு தெரியாம அம்மாவை தப்பா பேசிட்டோங்கய்யா. அம்மா, எங்களையும் மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ பரவாயில்ல, நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கலங்க. சார், நீங்க சொன்ன மாதிரியே 10 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். இப்போ யாரோட உயிருக்கும் ஆபத்து இல்லை. இனி அவங்கள பத்தி பயப்பட தேவையில்லை சார். ஐயா, நீங்க தான் காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் எங்க சாமியா. ஜானகி அம்மா தான் பதவியில நீடிச்சிருக்கணும். இனிமே எங்க இஷ்டத்துக்கு நாங்க பேச மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்லம்மா. இனிமேலும் ஜானகி தான் தலைவியா இருப்பாங்க. நீங்க அவங்கள போய் பாருங்க. சரிங்கய்யா. சார், உங்க முழு முயற்சியால இவ்வளவு பேர் உயிரை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த சிகிச்சைக்கான முழு செலவையும் அரசாங்கத்துல இருந்து கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரி, தப்பா எடுத்துக்காதீங்க. மினிஸ்டர் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்னோட பிஏ இங்க இருப்பாரு. நான் கொஞ்சம் கிளம்புறேங்க. வரேன். என்னையா மறுபடியும் வந்துட்டாங்க? எனக்கும் என்னன்னு தெரியல சார். இப்ப எதுக்கு வந்திருக்காங்க இங்க? வணக்கம்மா. ஐயா வாங்க. இங்க இருந்த ஜானகியோட பேர் பலகை எங்க? எடுத்துட்டு வரேங்கய்யா. வெளியில வண்டியில புது சேர் இருக்கு. ஆளுங்களை கூட்டிட்டு போய் அதை தூக்கிட்டு வந்து இங்க போடுங்க. சரிங்கய்யா. ஜானகி, உட்காரு. என்ன புவனா, பெரியம்மா பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்களான்னு பார்க்க வந்தியா? அங்க பாரு. பெரியம்மாவை ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வச்சும் எப்படி மறுபடியும் இந்த சீட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு யோசிக்கிறியா? அந்த ராஜினாமா கடிதம் கலெக்டர் கைக்கு போகவே இல்லை. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா? சார், வாங்கம்மா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? முக்கியமான விஷயமா? எங்க பெரியம்மா தலைவி பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லி ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்களாமே. ஆமாம்மா, கொடுத்துருக்காங்க தான். அத கலெக்டர் பார்த்துட்டாரா என்ன? இன்னும் பார்க்கலாமா. அவரு மினிஸ்டர் கூட வெளியே போயிருக்காருமா. தானா, நல்ல வேலை. எதுக்குமா கேட்டீங்க? இல்ல, பெரியம்மா ராஜினாமா கடிதம் கொடுக்கவும் நீங்களும் மறுப்பு சொல்லாம வாங்கிருக்கீங்களே சார். இல்லம்மா, முதல்ல நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னொரு தடவை யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொன்னேன். அவங்க கேட்கலமா. பிடிவாதமா கலெக்டர் ஐயா கிட்ட கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சார், அந்த லெட்டரை நான் பார்க்கலாமா? கவர் ஒட்டி இருக்குமா? பரவாயில்ல சார், சும்மா பார்த்துட்டு தரேன். இந்தாங்க. புவனா சொன்னப்போ எனக்கு தெரியல. எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து அவரை காப்பாத்தணும்னு மட்டும்தான் நினைச்சேன். நல்லா நினைச்சப்போ. ஆனா அவரு மக்கள் கொடுத்த இந்த பதவிய அவங்க அனுமதி இல்லாம ராஜினாமா பண்றதுக்கு யாரு உனக்கு அதிகாரம் கொடுத்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பதவியோட மதிப்பே எனக்கு என்னன்னு புரிஞ்சுது. இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. பெரியம்மா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல பெரியப்பா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு திரும்பி வரும்போது உங்க 2 பேரு ரியாக்ஷனையும் நான் பார்த்தேன். உள்ள பெரியப்பா எந்த அளவுக்கு கோவப்பட்டிருப்பாருன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து நான் கொடுத்தது ராஜினாமா கடிதம் இல்ல, அது வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கான அனுமதி கடிதம்னு சொன்னதும் அப்படியே என் நெஞ்சில பால வார்த்த மாதிரி இருந்துச்சு. தங்கச்சி விடுமா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்ற மாதிரி நீ சொல்றத கேட்க எனக்கும் அப்படித்தான் தோணுதுமா. ஆமாண்ண, அந்த அம்மன் தான் நம்மளை காப்பாத்திருக்கான்னு நினைச்சேன். ஆனா அம்மன் இவங்க 4 பேர் ரூபத்துல வந்து காப்பாத்திருக்கான்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒருவேளை கலெக்டர் ராஜினாமா கடிதத்தை ஏத்துட்டு இருந்தா என் பதவி போயிருக்கும். ஆனா அதுக்கப்புறம்
உங்க அண்ணன் என் முகத்துல முழிச்சிருக்கவே மாட்டாரு. சாவுக்கும் என்கிட்ட பேசிருக்க மாட்டாரு. அது அது எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா இருந்திருக்கும். அப்படி ஒரு பாவத்துல இருந்து நீங்க 4 பேரும் என்ன காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ அத்தை, ஐயோ பெரியம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? நாங்க உங்க பிள்ளைங்க. உங்களை காப்பாத்த வேண்டியது எங்களோட கடமை. யாராவது பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்லுவாங்களா? பார்வதி இந்த ஒரு தடவை என் அண்ணனை விட்டுருன்னு உன் காலில் விழுந்து கெஞ்சினாலாமே, அத துளி கூட மதிக்காம போலீஸ் கிட்ட சொல்லி அவரை கைது பண்ணிட்டு போ சொன்னியா? உனக்கு என்னடி அவ்வளவு ஒரு அகங்காரம்? மனோகரால 10 பேர் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பமே கண்ணீரும் கம்பளையுமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமான மனோகரை எப்படி நம்ம வெளியே விட முடியும்? விட்டா அந்த ஆள் இன்னும் பல பேரை சாகடிச்சிருவாரு. அதனால அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் சித்தி சொன்னதையும் கேட்காம அவரை கைது பண்ணிட்டு போங்கன்னு சொன்னோம். அப்போ சொந்த பந்தத்துக்கு மதிப்பில்ல, அப்படிதானே? அத்தை என்ன பேசுறீங்க? சாக கிடக்கிறது யாரோ தானே. அதான் அந்த வலி உங்களுக்கும் புரியல, சித்திக்கும் புரியல. அண்ணன் மேல இருக்கிற பாசம் அவங்க கண்ணை மறைக்குது. இந்த விஷயத்துல உறவெல்லாம் பார்க்க முடியாது. தப்பு செஞ்சா தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். எது சரி எது தவறுன்னு முடிவு பண்றது இந்த குடும்பம். இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு தான் அண்ணன் போராடிட்டு இருக்காரு. நம்ம வீட்ல வாழ வந்த பொண்ணோட அண்ணனையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கான்னா நம்ம குடும்பம் சந்தோஷமாயிடுமா? அத்தை, ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற உத்தமரையோ இல்ல மக்கள் சேவகனையோ நான் வீண் பழி சுமத்தி புடிச்சு கொடுக்கல. கள்ளச்சாராயம் காய்ச்சினவனையும் கேடு கெட்டவனையும் தான் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கேன். அதோட விஷ சாராயத்தை காய்ச்சி பல பேரை சாகடிக்க பார்த்தான். அவனை தானே நான் புடிச்சு கொடுத்திருக்கேன். எனக்கு உறவெல்லாம் தெரியும் அத்தை. என்னடி உனக்கு தெரியும்? என்ன தெரியும்? என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவதானே நீ? அம்மா, என்னமா பேசிட்டு இருக்க நீ? என்ன அவனோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? அவன் சாராயம் காய்ச்சி விக்கிறவன். அவனை போய் என் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பேசாத, இது நல்லா இல்ல. டேய், இந்த மாதிரி தான் இவ ஒரு நாள் உன்னை விட்டுட்டு ஓடுவா. அப்ப நான் அவ காலை பிடிச்சு கெஞ்சுவேன். பார்வதிக்கு வந்த நிலைமை தான் அப்ப எனக்கு வரும். அத நல்லா புரிஞ்சுக்கோ. பத்மா, என்ன பேசிட்டு இருக்க பத்மா? என்ன நீ? உங்க தங்கச்சி பொண்ணு நல்லா இருக்கணும், அதுக்கு இவ என்ன வேணாலும் செய்வாள்ல? அத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை இல்ல. ஏன்னா இந்த குடும்ப பொறுப்பை உங்ககிட்ட இருக்கு. ஏன் பத்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய் பத்மா, கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க பேசாம இருங்கன்னு சொல்லிட்டேன். என்ன பேசுற நீ? அக்கா, என்னையும் பார்வதியும் பிரிக்கதான் தோ இவளோட ஏற்பாடாதான் இருக்கும். இங்க பாரு, எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு. என்னத்த? இங்க பாரு, நீ நினைக்கிறது எதுவுமே ஒரு நாள் கனவுல கூட நடக்காது. பத்மா, அக்கா,